பெட்ரோல் பங்க் ஊழியனுக்கு இன்ப அதிர்ச்சி. KPY பாலா செஞ்ச சிறப்பான சம்பவம். கடந்த 13ஆம் தேதி பெட்ரோல் பங்க் ஒண்ணுல அங்க இருந்த இளைஞரான ஊழியர் ஒருத்தர் பெட்ரோல் போட்டுக்கிட்டே தங்கிட்ட பைக் இல்ல, ஒரு சைக்கிளுக்கு கூட வழி இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிய வீடியோ படு வைரலா இருந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்த KPY பாலா அந்த இளைஞருக்கு செஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ இணையதளத்துல படு வைரலா பரவிட்டு வருது. தனியார் தொலைக்காட்சியோட கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா தன்னோட திறமையால ரசிகர்களை ஈர்த்து பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர் தான் பாலா. KPY பாலா அப்படின்னாதான் எல்லாருக்குமே தெரியும். பாலா இப்போ தொலைக்காட்சியில நடிப்பதை தாண்டி சினிமாவிலையும் நடிச்சுட்டு வர்றதோட நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பயணம் பண்ணிட்டு வராரு. ஆனா இது எல்லாமே தாண்டி பாலாவோட உதவுற குணம் ரசிகர்களை பெரிதுமே கவர்ந்துட்டு வருது. சினிமா தொலைக்காட்சியில பேரும் புகழையும் சம்பாதிச்சு தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிட்டு வர பாலா மனிதாபிமானத்தோட பலருக்கும் பல உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றத வாடிக்கையா வச்சிருக்கிறாரு. குழந்தைகளோட படிப்பு, போக்குவரத்து உதவி அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு தன்னோட சொந்த செலவுல எந்தவித பேதமுமே இல்லாம உதவிகளை பாலா செஞ்சுட்டு வர நிலையில இணையதளத்துல தொடர்ந்து இது பாராட்டுகளையும் பெற்றுட்டு வராரு. இந்த நிலையில பெட்ரோல் பங்க்ல என்கிட்ட பைக் இல்ல, ஒரு சைக்கிளுக்கு கூட வழி இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிய இளைஞருக்கு பைக் வாங்கி கொடுத்து அசத்தி இருக்கிறாரு. இந்த நிலையில புது TVS பைக் ஒன்ன வாங்கிக்கிட்டு இருசக்கர வாகனத்துக்கு பூஜை போட்டுட்டு அந்த பைக்கை பாலாவே ஓட்டிட்டு போய் பெட்ரோல் பங்க்ல போய் டேங்கையும் ஃபில் பண்ணிட்டு அந்த இளைஞர்கிட்ட இந்த பைக் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்ல அந்த இளைஞர் பாலாவை கட்டி பிடிச்சு கண் கலங்கி இருக்கிறார். இதை பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பகிர்ந்திருக்கிற பாலா இந்த இளைஞனோட வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல பார்த்ததாகவும் உடனடியா அந்த இளைஞனுக்கு பைக் வாங்கி கொடுக்க முடிவெடுத்தேன் அப்படின்னு கூறி ஐ லவ் யூ தம்பி, ஏதோ என்னால முடிஞ்சது அப்படின்னு பதிவிட்டிருக்கிறார். உச்சகட்ட மகிழ்ச்சி மற்றும் திகைப்புல இளைஞர் கண் கலங்கும் இந்த வீடியோ தான் தற்போது ரசிகர்களோட இதயங்களை வென்று இணையத்துல பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது. மறுபுறம் பாலா இப்படி உதவிகள் செய்யறதுக்கு பின்னால இவரை இயக்குறாங்க அப்படின்னு இணையதளத்துல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வர நிலையில தனக்கு பின்னாடி அவமானமும் கஷ்டமும் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எதிர்காலத்துல பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு விளக்கமளிச்சு பாலா தொடர்ந்து தன்னோட உதவி பணிகளை மேற்கொண்டுகிட்டு வராரு. ஐயா அவர்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக சொன்னேன், ஐயா நாங்கள் தான் உங்களை வீட்டில் வந்து பார்க்கணும், நீங்கள் சிரமப்பட்டு வெளியே வராதிங்க, உடலை துன்புறுத்தி கொள்ளாதீர்கள், நாங்களே வருகின்றோம் என்று சொல்லி இன்னைக்கு ஐயாவுடைய இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று சேலம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநாடு நாளை மறுநாள் காலை வருவதற்கு ஐயா இசைவு சொல்லியிருக்காங்க. அதற்கும் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ண கேட்ட கேள்வி ஏன்னா, ஒரு ஜனநாயகத்துல அந்த நாட்டினுடைய பிரதமர், நாட்டினுடைய முதலமைச்சர் மக்களை சந்தித்தால்தான் அந்த ஜனநாயகம் வலிமை பெறும். மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே மக்களை சந்திக்கிறாங்க. நேற்று முன்தினம் கூட ஹைதராபாத்ல மல்காஜ்கிரி அப்படிங்கிற இடத்துல மோடி அவருடைய ரோட் ஷோ நடந்துச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப விசித்திரம் என்னன்னா, இவங்க ரோட் ஷோ தடுப்பதற்கான கூறி இருக்கக்கூடிய 4 காரணங்கள் தான் ரொம்ப விசித்திரம். இந்தையும் கூட அது எந்த அளவுக்கு மாநில அரசு திமுக கட்சி தூண்டுதலின் பேரில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய காவல்துறை அந்த நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அது ஒரு 4-5 மணி நேரத்துல சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த நோட்டீஸை ஸ்டே பண்ணி உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு கண்டிஷனோடு இந்த மாதிரி உடனடியா நீங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதன்படி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஒரு அற்புதமான பாரத பிரதமர் அவருடைய சாலை வழியாக மக்களை சந்தித்து மக்களுடைய ஆசையை பெறுவதற்கு பிரதமர் வர்றாங்க. ஒரு சரித்திர நிகழ்வாக நாளை கோயம்புத்தூர்ல இருக்கும். சாயங்காலம் 5 மணிக்கு மேல அது ஆரம்பிக்குது. நம்முடைய பொதுமக்கள் எல்லோரும் உற்சாகத்தோடு பங்கேற்பார்கள். காரணம், நாங்கள் கேட்பது நீங்கள் எல்லாம் வந்து மோடி அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கன்னா கேட்கிறோம். நாளை கோயம்புத்தூருடைய மக்கள் வந்து கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாளை ஒரு சரித்திர நிகழ்வாக